கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். எரேமியா 26:2. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல், ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு என்னத்தை குறித்து பார்க்க போறோம்னா, ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், வசனத்தெல்லாம் குறைத்து போடக்கூடாது. அப்ப இங்க எரேமியாவுக்கு சொல்றாரு, நான் சொல்ற காரியங்கள் எல்லாமே யூதர்களுக்கு ஒன்று நீ மறைக்காம சொல்லு அப்படின்னா விரோதமாய் பேசுறாரு. அவங்க செய்த தீமையை குறித்து கண்டித்து உணர்த்த சொல்றாரு. உங்களை எருசலேமிலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிச்சு போவாங்கன்னு விரோதமாய் பேச சொல்றாங்க. அப்ப நம்ம மாம்ச பிரகாரமாக இருக்கிறவங்க நம்ம எல்லாமே சில டைம் மனுஷனுக்கு ஏற்றதாய் பேசிடுறோம். அவங்க தவறு செய்யறாங்க, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, அதை நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. மோசே அட்ஜஸ்ட் பண்ணாரு. அது எப்படி ஜனங்களோட விவாகத்தை குறித்து தள்ளு சீட்டை போடுறது அட்ஜஸ்ட் பண்ணாரு. ஏசு கிறிஸ்து சொல்லுவார், உங்களுடைய கடினத்தின் நிமித்தம் தான் அந்த தள்ளு சீட்டை மோசே செஞ்சாரு. அப்ப ஆண்டரோட வார்த்தையை குறைச்சிட்டாரு. அவர் சொன்னாரு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தி தான் இருக்கணும், ஆதாம் ஏவாள் மாதிரி அப்படி இருக்கணும்னு சொன்னாரு. அங்க குறைச்சனால இன்ன வரைக்கும் அந்த டிவோர்ஸ் பிரச்சனை ஓயே மாட்டேங்குது. அப்ப எதுவுமே நம்ம குறைச்சிடக்கூடாது. உண்மையான வசனத்துல குறிச்சு பேசணும். அதுதான் ஒரு ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கும் எல்லாமே ஒப்பிடும். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆசீர்வாதத்தை சொன்னா ஜனங்க எல்லாமே ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா ஒரு தீர்க்க தரிசனம் விரோதமா பேசினா இந்த மாதிரி நடக்க போகுது. அதான் இது அன்புனால தான் சொல்லணும் தீர்க்க தரிசனம். ஏன்னா எரேமியா அன்பு நிறைஞ்சவர், அதர்றாரு, அழுகுறாரு இந்த தேசத்துக்காகவும் இந்த ஜனங்களுக்காகவும். ஆனா ஆண்டவர் சொல்றத இவன் குறைக்கவே இல்லை. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சிதைக்கியா கிட்ட சொல்லி கூட மனம் திரும்பல. அவனை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. கண்ணை பிடுங்கி அவனை விலங்க மாட்டி வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலில் இருக்க வச்சுட்டாங்க. அப்ப அந்த மாதிரி கேட்காதனால சிறைப்பிடிச்சு போயிட்டாங்க. ஆனா இங்க எரேமியா கேட்டனால ஒரு நன்மை வந்துச்சு. பின்னாடி பாபிலோன் தேசத்தோட அதிபதிகள் இவனுக்கு சொல்றான், நீ எங்க கூட வந்தா நான் உங்களை நல்லா வச்சு பாத்துக்குவேன், நீ எருசலேம்லயும் இருக்கலாம், அது உன்னோட இஷ்டம்னு சொல்லி இருக்கிறாரு. விரோதமா பேசும்போது ஒரு உபத்திரவப்படுத்தினாங்க அந்த ஜனங்கள் எல்லாம். நீ சாக வேண்டும் அப்ப சொல்றாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தா நீ உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படின்ட்டு சொல்றாங்க. தேவனு அவனை தப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம உண்மையா பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு உபத்திரம் வரும், நம்மளுக்கு பாடுகள் வரும். எரேமியாக்கப்பட்டது பின்னாடி அவனுக்கு களிப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் குறைச்சிட்டு ஜனங்களுக்கு ஏற்றபடி பேசணும்னா அது நிச்சயமா ஆசீர்வாதம் வரும் தான். ஜனங்க எல்லாம் தேடி வருவாங்க தான். ஆனா விரோதமா பேசும்போது, அவங்க செய்யற காரியங்கள் விரோதமா இருக்கும்போது, நம்ம தட்டி கேட்கும்போது, வசனத்தின்படி சொல்லும் போது அவங்க விரோதிப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க இது உண்மைதான் சொல்லி கர்த்தரே காட்டுவார். கர்த்தருடைய வசனத்தை குறைச்சி போடாம உண்மையாக தேவன் சொன்னதை செய்வோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வீடியோல